நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா பட் சென்னையில் வந்து குட்டிஷா ஷோரூம் தான். அங்கே வந்து பார்த்தோன்னா அடாப்டர் வாங்கியிருந்தோம் 4000 ருபீஸில். மைக் வந்து ஒரு 1000 ருபீஸ் சொன்னாங்க, 1100 குறைச்சி வாங்கணும். பட் அந்த மைக் வந்து ஒர்க் ஆகாத மைக்கை என் தலையில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க இருக்கிறவங்க. பட் நான் வேணான்ட்டு வந்துட்டேன். அந்த அடாப்டராவது ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம் தான். இப்போ எஸ்சிஐ கேபிள் வாங்கணும். பட் இந்த ஷோரூம் இப்படி இருக்குன்னு நம்ம வந்து நினச்சி கொடுப்பாங்கள. அட்ரஸ் கேட்டாலும் சரியாக சொல்லலை. எங்கேயோ விசாரிச்சு இதுக்கே 1 hour லேட் ஆகிடுச்சு. சரி அட்ரஸாவது லேட்டாக சொல்கிறாங்களே, பட் பொருளாவது குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தா பொருளே ஒர்த்து இல்லைங்க. 4000 ருபீஸ்க்கு அது ஒர்த்து, ஆனால் அந்த கேபிள் ஒர்த்து. அந்த 4000 ருபீஸே ஒர்த்தா இல்லைன்னு இன்னும் தெரியல. அதுவே போய்ட்டு இன்னும் ஒரு 1500 அதாவது 2000 ருபீஸ் செலவு பண்ணால் தான் அந்த அடாப்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். 1 hour வாரண்ட்டி புக்கு கொடுத்துருக்காங்க அந்த 4000 ருபீஸ் அடாப்டருக்கு. போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சென்னையில் தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்படி வந்து காலைல ஒரு 4 o'clock கிளம்புனா ஒரு 12 o'clockலாம் திருக்கோளூர் போயிடலாம். பட் நினச்சி கூட பார்க்கல. பொருளாவது ஒர்த்தாக இருக்குன்னு பார்த்தா பொருளுமே ஒர்த்து இல்லை. அதை வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு வீடியோ எடுத்து போடலாம், அந்த கடையிலே ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த கடை எதுக்கு எடுத்து வீடியோ எடுத்து போடலான்ற மாதிரி அதை எடுக்கவே இல்லை. அதனால் அந்த கடைக்கு வரத்தை விட ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். பொருளும் ஒர்த்து இல்லை. நம்ம எப்படி போகணும்ப்பா? ரைட்டா? பட் இங்கே வந்து பார்த்தா வண்டியை ஓட்ட முடியல. நிறைய டிராஃபிக், நிறைய வண்டி வருது. அதனால் வண்டியை ஓட்ட முடியாது போல. மெரினா இன்னும் 3.5 கிலோமீட்டரா? லெஃப்ட் சைடு திரும்பினா மெரினா வந்து லெஃப்ட் சைடு திரும்பினா 3.5 கிலோமீட்டர். இந்த நைட்டில் பொறுமையாகவே போவோம். சார்ஜர் இருக்க வரைக்கும் இந்த பிளாக் பண்ணேன். மொபைலில் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வந்திருக்கும். பட் இந்த அடாப்டர் வாங்கிட்டு மைக்கோடு பிளாக் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு 4000 ருபீஸாவது ஒர்த்தாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்னென்னவோ பணத்தான் இருக்குது. 1000 ருபீஸ் மைக்குக்கே ஒர்த்து இல்லை. 4000 ருபீஸ் ஒர்த்தான்னு கேட்டால் 4000 ருபீஸ் பார்க்கணும். அதுக்கு ஒரு 2000 ருபீஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு செக் பண்ணால் தான். பட் அதுவே ஒர்த்தா இல்லையான்றது தெரியும். 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாம் ரிட்டன் பண்ணுறோம். ரிட்டன் பண்ண வாங்குவோம் இல்லைன்னு தெரியல. காசு போனது போச்சு தான். நேரம் யாரை விடுது? வரேன். அதான் ரைட். இண்டிகேட்டர் போட்டு